ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஒரு தமிழ் வாக்கியத்தை கொடுத்துட்டு அதை எப்படி ஆங்கிலத்தில் எழுதுறதுன்னு பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு லெசன் பார்க்கலாம் வாங்க. நான் சத்தமாக பேசுவது அவளுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும் இப்படின்னு ஒரு தமிழ் வாக்கியம் கொடுத்துட்டாங்க. அதை வந்து எப்படிங்க நீங்கள் ஆங்கிலத்தில் எழுதுவீங்க வாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்களுக்கு நல்லா புரியுற மாதிரி சொல்லித்தரேன். அதுக்கு முன்னே இந்த பொசசிவ் ஜெரண்டு அப்படின்னு சொல்லி ஒரு 6 வீடியோ போட்டிருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸு. பொசசிவ் ஜெரண்டை பற்றி ஒரு 6 வீடியோ போட்டிருக்குறோம் இதுக்கு முன்னே. அதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் இது புரியும் ஃப்ரெண்ட்ஸு. எடுக்கவே இதுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. அதனால் தயவு செஞ்சு அதை பார்த்துட்டு வாங்க. அப்புறம் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி போகலாங்களா? நான் சத்தமாக பேசுவது அவளுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும் இப்படின்னு இருக்குதுங்க. இதில் பொருள் முடிஞ்சு வாக்கியதுங்க, முடியாத வாக்கியது ஃப்ரெண்ட்ஸு. நான் சத்தமாக பேசுவது அவளுக்கு பிடிக்காதுன்னு, இது பொருள் முடியாத வாக்கியம். எனக்கு தெரியும், இது பொருள் முடிஞ்ச வாக்கியம். நம்ம தமிழ்லேருந்து ஆங்கிலத்தில் எழுதும்போது எதை ஃபஸ்ட் எழுதுனுங்க? பொருள் முடிஞ்ச வாக்கியத்தை ஃபஸ்ட் எழுதுனுங்க. அப்போ எனக்கு தெரியும், அது ஸ்டெப் 1 அதை எழுதுங்க. எனக்கு தெரியும் எப்படி எழுதுவீங்க? ஐ நோ அப்படி எழுதுறீங்களா? இப்போ முடிஞ்ச வாக்கியத்தை ஒரே ஸ்டெப்பில் எழுதிட்டோம். முடியாத வாக்கியத்தை அடுத்து எழுதுகிறோம். நான் சத்தமாக பேசுவது அவளுக்கு பிடிக்காதுன்னு, அவளுக்கு பிடிக்காது என்று. இதை வந்து ஃபஸ்ட்டு அந்த முடிவடையாத வாக்கியத்தில் அவளுக்கு பிடிக்காதுன்னு அப்படின்ற பாட்டை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம எழுதுவோம் வாங்க. இதை வந்து அவளுக்கு பிடிக்காதுன்னா எப்படி எழுதிங்க? டி டஸ் நாட் லைக். அவளுக்கு பிடிக்காதுன்னு எப்படி எழுதிங்க? ஹீ டஸ் நாட் லைக்னு சிம்பிள் பர்சன் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை எழுதுவீங்க. அவளுக்கு பிடிக்காதுன்னு, அவளுக்கு பிடிக்காது என்று அப்படின்றத நம்ம அவளுக்கு பிடிக்காதுன்னு பேச்சு வழக்கில் சொல்கிறோம். அப்போ என்றுன்றதுக்கு என்ன போட்டிருக்கீங்க? தட் சி டஸ்ன்ட் லைக்னு போட்டிருக்கீங்க. அவளுக்கு பிடிக்காது என்றுன்றதுக்கு எப்படி எழுதிங்க? தட் சி டஸ்ன்ட் லைக். ஸ்டெப் 3 இப்போ வந்து நான் சத்தமாக பேசுவது, இதை வந்து எழுதணும். இங்கே பாருங்கள், முடிஞ்ச வாக்கியத்தில் எனக்கு தெரியும், இது வந்து ஒரு சப்ஜெக்டு. முடியாத வாக்கியத்தில் ஒரு சப்ஜெக்டு, நான் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டு. அப்போ வந்து முடிஞ்ச வாக்கியத்துலேயும் முடியாத வாக்கியத்துலேயும் வேறு சப்ஜெக்டாக இருந்தால் முடியாத வாக்கியத்தில் இருக்கிற சப்ஜெக்டை போட்டு அதுக்கு மேலே அப்பாஸ்டைப்பி போடுங்க. முடியாத வாக்கியத்தில் இருக்கிற சப்ஜெக்ட் என்னது? நான், ஐ. அதுக்கு மேலே அப்பாஸ்டைப்பி போட்டால் அது அஜெக்டிவாக மாறிடும். ஐனுடைய அஜெக்டிவ் ஃபார்மை மைன்னு மாறிடுங்க. அப்போ நான்கிறது எப்படி மாறிடுங்க? மைன்னு மாறும். பேசுவதுன்றது ஜெரண்டா மாற்றுங்க. ஸ்பீக்குனா பேசுவது ஜெரண்டா ஸ்பீக்கிங். ஸ்பீக்குன்ற வேறுபாடு ஐஎன்ஜி சேர்த்துட்டிங்கன்னா ஸ்பீக்கிங் ஆகிரும். அது ஜெரண்டா மாறிடும். அதுக்கு என்ன அர்த்தம் வருங்க? பேசுவது அப்படின்ற மீனிங் வந்துடும். அப்போது நான் பேசுவதுன்றதுக்கு எப்படி வருங்க? மை ஸ்பீக்கிங் வரும். இந்த ஸ்பீக்கின்றதே வந்து ஒரு வெர்பு தான். வெர்புலேருந்து வந்ததுனால எங்கே, எப்படி, எப்பொழுது, ஏன்ற 4 கேள்வி கேட்டு வர பதில் அந்த ஸ்பீக்கிங்கை அடுத்தது எழுதிக்கலாம். எப்படி பேசுவது? சத்தமாக பேசுவது, ஒரு கேள்விக்கு தான் பதில் வரதுனால லவ்லின்றத அந்த மை ஸ்பீக்கிங் எடுத்தது போட்டுக்கிறோம். இப்போ நான் சத்தமாக பேசுவதுன்றது எப்படி எழுதுனுங்க? மை ஸ்பீக்கிங் லவ்லி. இப்போ கடைசியில் என்ன பண்ணுவோம்? ஃபைனலாக முடிஞ்ச வாக்கியத்தை ஃபஸ்ட் எழுதுங்க, ஐ நோ. முடியாத வாக்கியத்தை அப்புறம் எழுதுங்க, தட் ஷி டஸ் நாட் லைக் மை ஸ்பீக்கிங் லவ்லி. ஐ நோன்றது முடிஞ்ச வாக்கியம். முடிஞ்ச வாக்கியத்தில் ஒரு கருப்பு எதுங்க? நோ. தெரியும், எனக்கு தெரியும். என்ன தெரியும்? தட் ஷி டஸ் நாட் லைக் மை ஸ்பீக்கிங் லவ்லி. என்னுடைய நான் சத்தமாக பேசுவது அவளுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். இப்போ என்ன மெயின் வெர்பை பார்த்து என்னென்ன கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு வர்றது நவுனு. அது வந்து இங்கே நவுன் கிளாஸாக வந்திருக்குது ஃப்ரெண்ட்ஸு. நோன்ற வெர்புக்கு ஆப்ஜெக்டாக தட் சி டஸ் நாட் லைக் மை ஸ்பீக்கிங் லவ்லி அப்படின்ற ஒரு சபார்டினேட் கிளாஸ் வந்து ஆப்ஜெக்டாக வந்திருக்குது. இது என்ன பேட்டர்னில் இருக்குதுங்க? ஐ சப்ஜெக்ட், நோ வெர்பு, இந்த தட் சி டஸ் நாட் லைக் மை ஸ்பீக்கிங் லவ்லின்றது ஆப்ஜெக்ட்டு. எப்படி தெரியும்? எஸ்விஓ போட்டால் தான் அது வந்திருக்குது. இந்த மை ஸ்பீக்கிங் லெவல்ன்றது வந்து மை ஸ்பீக்கிங் லெவல்ன்றது மைன்றது பாசிட்டிவ் அட்ஜெக்டிவ், ஸ்பீக்கின்றது ஜெரண்டு. அந்த பாசிட்டிவ் அட்ஜெக்டிவ் ஜெரண்டை வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து ஐ நோன்றது மெயின் கிளாஸு, தட்டு ப்ளஸ் சப்ஜெக்ட் வெர்பு. இது வந்து சபார்டினேட் கிளாஸு. இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் நம்ம அந்த பாசிட்டிவ் ஜெரண்டை யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் எழுத கற்றுக்குறோன்னு தெரிஞ்சுங்க. காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் பொசசிவ் ஜெரண்டு வர மாதிரி ஒரு சென்டென்ஸை எழுத கற்றுக்குறோம் அப்படின்னு இதன் மூலிமா தெரிஞ்சுக்கிறோன்னு தெரிஞ்சுக்கிங்க. இப்போ வந்து பழங்கள ஃப்ரெண்ட்ஸு, நன்றி. நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.